அத்தியாயம் 39. பிரம்மானந்தர் உறுதி கூறினார். போன அத்தியாயத்துல ராணி அல்லியோட உதவியால நிலவரை வழியா வசந்த மாளிகையை விட்டு வெளியில வந்து அங்க இருந்து குமரன் சென்னி பரதவல்லாளன் உதவியால வானகரையை அடைஞ்சதையும், அங்க பிரம்மானந்தர் தமிழ்நாட்டுல போர் மூலாம இருக்க ராணியோட உதவிய கேக்குறதையும், அப்படி ராணி உதவலனா ஏற்படக்கூடிய விபரீதத்தை பத்தி சொல்றதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இளஞ்செழியன் அழிந்தே போவான் பிரம்மானந்தர் வாயில இருந்து வந்த சொற்கள் ராணியோட தலையில இடி விழுற மாதிரி இருந்தது. அதை கேட்டு கொஞ்ச நேரம் நிலக்குலைஞ்சு உட்கார்ந்திருந்த ராணிய தொந்தரவு செய்யாம ராணி குழப்பத்திலிருந்து கொஞ்சம் தெளிவுக்கு வரட்டும்னு மௌனமாவே இருந்தார் பிரம்மானந்தர். கொஞ்ச நேரத்துல தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு ராணி பிரம்மானந்தரை பார்த்து, அடிகளே, இது என்ன தெரியுமான்னு தன்னோட அன்னப்பறவை ஆபரணத்தை சுட்டி காட்டி கேட்டா. தெரியும் ராணி, என் ஆசிரமத்தில் முதலில் சந்தித்த போது அதை கொண்டுதானே நீ யார் என்பதை தீர்மானித்தேன் சொன்னார் பிரம்மானந்தர். இது ஆட்சி சின்னம் அடிகளே. தெரியும் ராணி, அடிமை சின்னம் அல்ல. அதுவும் தெரியும் ராணி. தெரிந்துமா டைபீரியஸுக்கு அடிமையாக சொல்கிறீர்கள்? என்னை சிறை செய்த டைபீரியஸின் சொற்படி நடந்தால் யவனர்கள் எனக்கு என்ன மதிப்பளிப்பார்கள்னு கேட்டா ராணி. அதுக்கு கொஞ்சமும் யோசிக்காம பிரம்மானந்தர், ராணி, யவனர்கள் மதிப்பு வைப்பார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் தமிழர்கள் மதிப்பு வைப்பார்கள். தமிழ்நாடு மூழ்கிவிட இருந்த சமயத்தில் அதை காப்பாற்றிய தாய் என்று உன்னை போற்றுவார்கள். எங்கிருந்தோ வந்தால் ஒரு ராணி, அவளால் தமிழ்நாடு பெரும் பாதாளத்திலிருந்து மீண்டு எழுந்தது என்று உன்னை பற்றி தமிழர் சரித்திரம் புகழுரைகள் கூறும். தமிழ் பாவலர் பாட்டிசைப்பார்கள்னு சொன்னார். அதுக்கு ராணி, புகழும் பாட்டும் எனக்கு தேவையில்லை அடிகளேன்னு சொன்னான். ஆனால் காதலும் கடமையும் தேவைன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம மௌனமா நின்ன ராணிய பார்த்து, அந்த தேவை பூர்த்தியாக வேண்டுமானால் வழி நான் சொல்வதுதான் ராணி. சோழர் படை உபதலைவர் திரும்பி வந்தாலொழிய சோழ நாடு சீர்படாது. போர் மூண்டாலும் சோழ நாடு தோல்வியே அடையும். அப்படி அழிய இருக்கும் நாட்டை காக்க முடியாதென்றால் இளஞ்செழியனை காக்கவோ தேடி திரும்பி கொண்டு வரவோ நான் பாடுபட மாட்டேன். படைத்தலைவர் அழிந்து போவதானாலும் எனக்கு கவலை இல்லை. படைத்தலைவரிடம் நீ கொண்டுள்ள காதல், அவரிடம் உனக்குள்ள கடமை, இரண்டுடனும் சோழ நாட்டின் பிற்காலம் பிணைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வது போல் செய். புகாரின் ஆட்சியை ஏற்றுக்கொள். டைபீரியஸின் இஷ்டப்படி தற்சமயம் நடந்து கொள்னு சொன்னார் பிரம்மானந்தர். டைபீரியஸின் இஷ்டத்துக்கு இணங்கி நான் புகாரின் ராணியானால் உண்மையில் நான் அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டி வரும் அடிகளே. பெயரளவில்தான் நான் ராணியாக இருப்பேன்னு சொன்னார் ராணி. புலி பதுங்குவது பாய்வதற்காகத்தான் மகளே. சமயத்திற்கு வளைந்து கொடுப்பது ராஜதந்திரம். டைபீரியஸின் கட்டளைப்படி ராணியானால் புகாரில் சில காலம் குழப்பம் ஏற்படாது. தமிழகத்தின் கிழக்கு பகுதியின் பெருவாயிலான புகார் யவனர் கைகளுக்கு மாறிவிட்டது என்பதை அறிந்தால் சேரனும் பாண்டியனும் போர் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இருங்கோவேலும் யவனர் ஆதரவு இருப்பதாக நினைத்து அயர்ந்து விடுவான். நாட்டில் நிம்மதி நிலவும். அந்த நிம்மதி நல்ல நிம்மதி அல்லவென்று எனக்கு தெரியும். அடிமை நாட்டு நிம்மதி ஒரு நிம்மதி அல்ல மகளே. ஆனால் அந்த நிம்மதியும் படைத்தலைவர் வரும் வரை தேவை. அதை அளிக்க உன்னால் தான் முடியும். டைபீரியஸ் இஷ்டப்படி சிறிது நாள் அவனுக்கு அடிமையாய் இரு. அவன் சொற்படி கேள்னு கெஞ்சினார் பிரம்மானந்தர். அதை கேட்டு கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்ச ராணி திரும்பவும் பிரம்மானந்தரை சந்தேகமா பார்த்து, நானும் யவன நாட்டு பெண் அடிகளே, தெரியுமல்லவா உங்களுக்குன்னு கேட்டா. அதில் சந்தேகம் என்ன? நன்றாக தெரியுமேன்னு சொன்னார் பிரம்மானந்தர். இங்கு யவன ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே நான் வந்தேன்னு சொன்னார் ராணி. அதுவும் தெரியும்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதை கேட்டு பிரம்மானந்தர் ஆச்சரியமா பார்த்து, நீங்கள் இப்பொழுது வகுக்கும் திட்டத்தால் யவனர் எண்ணம் நிறைவேறுகிறதே, புரியவில்லையான்னு கேட்டா ராணி. ஆம், நிறைவேறுகிறது ராணின்னு சொன்னார் பிரம்மானந்தர். அப்படியானால் நீரே தமிழகத்தை யவனர்களிடம் ஒப்படைக்கிறீரா? இல்லை, யவனர்களிடம் ஒப்படைக்கவில்லை. அவர்கள் ராணியிடம் ஒப்படைக்கிறேன். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நிரம்பி இருக்கிறது ராணி. யவனர்கள் எங்கள் தமிழகத்தை அடிமை கொள்ள நினைக்கிறார்கள். ராணிக்கு அந்த நினைப்பு ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்பொழுது இல்லைன்னு சொன்னார் பிரம்மானந்தர். எப்படி தெரியும் உமக்குன்னு கேட்டா ராணி. பிரம்மானந்தனை என்னவென்று நினைத்தாய் ராணி? விவரம் புரியாமல், மனிதர்கள் மனத்தின் தரத்தை அறியாமல், விளைவுகளை எண்ணி பாராமல் எதையும் செய்பவன் அல்ல பிரம்மானந்தன். ராணி, நீ தமிழருக்கு தீமை விளைவிப்பதாய் இருந்தால் அதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. அதை நீ உபயோகித்துக் கொள்ளவில்லை. நீ மட்டும் மனம் வைத்திருந்தால் இருங்கோவில் இஷ்டப்படி பல நாட்களுக்கு முன்னரே சோழ பேரமைச்சர் அனுப்பிய புகார் சாசன ஓலையை டைபீரியஸிடமிருந்து மறைக்காமல் இருந்திருந்தால் இத்தனை நாள் புகார் யவனர் படைத்தளமாய் இருக்கும். ஆனால் சாசன ஓலையை மறைத்தாய். அதை படைத்தலைவரிடம் அளித்தாய். புகார் பிழைத்தது ராணி. இன்னும் அது பிழைத்திருக்க வேண்டுமானால் உன்னை விட அதை ஏற்று காப்பாற்றக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள்? ஆகையால் புகாரை ஏற்றுக்கொள் ராணி. புகாரை ஏற்பது சம்பந்தமாக டைபீரியஸ் எதை சொன்னாலும் அதை செய்ய மறுக்காதே. சில நாட்கள் டைபீரியஸிடம் அடிமை தலைகளை அணிந்து கொள். சோழர் படை உபதலைவரை கொண்டு அவற்றை அவிழ்த்து எறிகிறேன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதை கேட்டு ஆழ்ந்த யோசனைக்கு போன ராணி,
படைத்தலைவர் எந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்டார் தெரியுமான்னு கேட்டா. அதுக்கு பிரம்மானந்தர் நிதானமா, இங்கு வாணிபத்துக்கு வந்த யவனர் கப்பலில் கொண்டு செல்லப்பட்டார். கப்பல் புறப்பட்ட பிறகுதான் எங்களுக்கு செய்தி தெரிந்ததுன்னு சொன்னார். யார் கொண்டு வந்தது செய்தின்னு கேட்டா ராணி. உங்களை படகில் ஏற்றி கொண்டு வந்தானே அந்த பரதவன். அவன் ஏன் முன்னமே சொல்லவில்லை உங்களிடம்? டைபீரியஸ் படகோட்டியை காவலில் வைத்து விட்டான். காவலில் வைத்து விட்டான் என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்னு கேட்டா ராணி. அதுக்கு பிரம்மானந்தர் ராணிய பார்த்து லேசா சிரிச்சுக்கிட்டே, ராணி, பூம்புகாருக்கு வந்தாயே தவிர அதன் அழகிய கடற்கரையை, அங்குள்ள பரதவர் வாழ்க்கையை, அவர்கள் மகிழ்ச்சி கேளிக்கைகளை, திருவிழாக்களை நீ பார்க்கவில்லை. எத்தனையோ இன்பமான காட்சிகள் இக்கடற்கரையில் உண்டு. மகளே, பூம்புகாரின் பெரும் செல்வத்தை கொணர்பவர்கள் பரதவர். கடல் ஒளித்திருக்கும் முத்துக்களையும் நன்மணிகளையும் அவர்களே கொண்டு வருகிறார்கள். புகாருக்கு செல்வம் சேர்க்க சில சமயங்களில் உயிரையும் இழக்கிறார்கள். காலையில் கடலோடும் பரதவர் இரவில் திரும்புவார்கள். சில வேளைகளில் திரும்பாமலே இருப்பதும் உண்டு. அவர்கள் திரும்பாததற்கு அறிகுறிகளும் உண்டுன்னு சொன்னார். என்ன அறிகுறிகள் அடிகளேன்னு கேட்டா ராணி. கடலோடும் பரதவர் இரவில் திரும்பும்போது அவரவர் இல்லங்களில் இருப்பிடத்தை உணர்த்த பரதவ மங்கையர் தங்கள் வீட்டு மாடங்களில் விளக்குகளை ஏற்றி வைப்பார்கள். பரதவர் தூர இருந்தே அந்த விளக்குகளை பார்த்து எண்ணுவார்கள். வீடு வந்து சேரும் பரதவர் இல்லங்களில் மாட விளக்குகள் அவர் வந்துவிட்டதற்கு அறிகுறியாக அணைக்கப்படும். வராத பரதவர் இல்லங்களில் அந்த அடையாள விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அந்த அடையாளத்திலிருந்து வராத பரதவர் பட்டியல் அன்றன்று தயாரிக்கப்படும். ராணி, உங்களுக்கு படகோட்டிய பரதவன் வீட்டு விளக்கு அன்றிரவு அணையவே இல்லை. மறுநாள் விசாரித்ததில் அவனை யவனர் கடற்படை தலைவர் நங்கூரம் பாய்ச்சி கடலில் நின்ற யவனர் மரக்கலத்துக்கு அழைத்து சென்றதாக சில படகோட்டிகள் கூறினார்கள். மீதியை ஊகித்துக் கொண்டோம். டைபீரியஸின் சிறையில் இருந்தென்ன, எந்த சிறையில் இருந்தும் பரதவர் தங்கள் தோழர்களை தப்பு வைக்கும் ஆற்றல் உள்ளவர்கள்னு சொன்னார். அதை கேட்ட ராணி, இந்த பரதவர்கள் இருக்கும் வரை புகாரை யாரும் வெற்றி கொள்ள முடியாதுன்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டா. திரும்ப பிரம்மானந்தரை பார்த்து, அப்படியானால் முன்பு போல் வலை வீசி சாளரத்தின் மூலமாக என்னை கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் அப்படி செய்யவில்லைன்னு கேட்டா. டைபீரியஸ் திறமையுடன் காரியங்களை செய்திருக்கிறான் ராணி. இந்திர விழா விடுதியில் சாளரத்துக்கு மேல் வலைகள் தொக்கும் தலைகளை அறுத்துவிட்டான் டைபீரியஸ். ஆகையால் தான் நிலவரை வழியாக உன்னை அழைத்து வர ஏற்பாடு செய்தேன். மகளே, 4ஆம் ஜாமம் துவங்கப் போகிறது. ஊரடங்கி மக்கள் ஆழ்ந்து துயில் கொள்ளும் வேலை இது. மறுபடியும் வந்த வழியே போ. நான் மன்றாடி கேட்பதை மட்டும் செய்ன்னு சொன்னார் பிரம்மானந்தர். அதை கேட்டு ராணி, செய்கிறேன் பிரம்மானந்தரே. படைத்தலைவர் நலனுக்காக, உங்கள் நாட்டு நலனுக்காக எந்த யவனராணியும் இதுவரை செய்யாத காரியத்தை செய்கிறேன். என் அடிமையான டைபீரியஸிடம் அடிமையாகி அவன் சொற்படி கேட்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனைன்னு சொன்னான். நிபந்தனை தெரியும் ராணி, ஒப்புக்கொண்டு விட்டேன்னு பிரமாணம் செஞ்சார் பிரம்மானந்தர். என்ன தெரியும் அடிகளேன்னு கேட்டா ராணி. சில நாட்களுக்கு முன்பு சமண மடத்தில் சொன்ன அதே நிபந்தனை தானே ராணி. படைத்தலைவர் உன் மணாளராக வேண்டும், அவ்வளவுதானே. ஒப்புக்கொண்டு விட்டேன்னு சொன்னார் அடிகள். அந்த சம்பாஷணைகளை கேட்டுட்டு இருந்த குமரன் சென்னி பிரம்மானந்தரை பார்த்து, இது தாங்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயமா அடிகளேன்னு இகழ்ச்சியா கேட்டான். அதை கேட்டு தன்னோட ஆசனத்திலிருந்து எழுந்த பிரம்மானந்தர், சென்னி, இந்த ராணி நமது நாட்டுக்காக எத்தனை பெரிய தியாகம் செய்கிறாள் தெரியுமா? அவள் வந்த காரியம், யவன மக்களிடம் அவளுக்குள்ள இணையற்ற பெரும் பதவி, ஏன் யவன நாட்டில் அவளுடைய பிற்கால நலன், வாழ்க்கை அனைத்தையும் தியாகம் செய்கிறாள். அந்த தியாகத்திற்கு ஈடாக இந்த நாட்டின் படைத்தலைவர்களில் ஒருவர் என்ன, எத்தனை படைத்தலைவர்களை கேட்டாலும் கொடுக்கலாம்னு சொன்னார். அத்தனை படைத்தலைவர்களும் தேவையில்லை அடிகளே. ஒரே ஒரு படைத்தலைவர், அதுவும் என்னை முதலாக இந்த பூம்புகாரில் தூக்கியவர், அவர் மட்டும் போதும்னு சந்தோஷமா சொன்னார் ராணி. ராணியோட நிபந்தனையை ஒத்துக்கிட்ட பிரம்மானந்தர் கொஞ்ச நேரத்துல ராணிய மறுபடியும் இந்திர விழா விடுதிக்கு அனுப்ப ஏற்பாடு செஞ்சார். படகு நிக்கிற இடத்துல மூழ்கி நிலவரை கதவை திறந்து உள்ள போய் கதவை மூடுற முறைய ராணிக்கு திரும்பவும் விளக்கினார் பிரம்மானந்தர். அந்த வழிகளை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ராணிய குமரன் சென்னியும் பரத வல்லாளனும் திரும்பவும் பழையபடி இந்திர விழா விடுதியோட சுவர் ஓரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. ராணி நீர்ல மூழ்கி உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டதும் அந்த கதவை படகு துடுப்பால தட்டி சரி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க சென்னியும் வல்லாளனும். ராணி நிதானமா நிலவரை படிகள்ல ஏறி பள்ளி அறைக்கு வந்து தன்னோட ஈரமான ஆடைகளை மாத்தி புது ஆடைகளை போட்டுக்கிட்டு தலைய நல்லா துவட்டிட்டு பெரிய அறையோட மஞ்சத்துல நிம்மதியா தூங்கினான். காலையில ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்த ராணிய சந்திச்ச டைபீரியஸ் ஒரே ராத்திரியில ராணியோட போக்கு முழுசா மாறினதை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டான். முந்தைய நாள் தன்னை பார்த்து புலி மாதிரி சீறின ராணி காலையில சிரிச்ச முகத்தோட தன்னை வரவேற்றதை நினைச்சு அதோட காரணம் புரியாம குழம்பினான் டைபீரியஸ். அவன் அதிகார ஓலையில கையெழுத்து போட சொல்லி ராணிய கேட்டதும் மறுக்காம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட ராணிய பார்த்து அவனோட சந்தேகம் பல மடங்காச்சு. அந்த சந்தேகத்தால குழம்பி இருந்த டைபீரியஸோட கழுகு கண்ணுக்கு
பள்ளி அறையில ஒரு ஓரமா இருந்த ராணியோட நனைஞ்ச உடைகள் தெளிவா தெரிஞ்சது. அதுல இருந்து வழிஞ்சு ஓடுன நீரோட சுவட பார்த்து, ராணி எப்பொழுது நீராடினாள்? நீராடினால் ஆடைகள் முழுவதும் நனைவானேன்? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு எதையும் வெளிக்கு காட்டாம ராணி கையெழுத்து போட்ட ஓலைய வாங்கிட்டு தலை தாழ்த்தி வணங்கிட்டு வெளியில வந்தவன் நேரா அவனோட அறைக்கு போய் கோட்டை தலைவனை கூப்பிட்டான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தன்னை நோக்கி வணங்கி நின்ன கோட்டை தலைவனை பார்த்து, கோட்டை தலைவரே, ராணியை நாம் தங்க வைத்திருக்கும் அறையை விட்டு வெளியே செல்ல வாயிலை தவிர வழி ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டான் டைபீரியஸ். இல்லை படைத்தலைவரே, எந்த வழியும் இல்லைன்னு சொன்னான் கோட்டை தலைவன். நீராட மட்டும் வசதி இருக்கிறதல்லவான்னு கேட்டான் டைபீரியஸ். நீராடவா? ஆம், ஒரு அறை இருக்கிறது. ஆனால் தற்சமயம் அதில் நீராட வசதிகள் இல்லை. முன்பு சோழ ராணிகள் தங்கும் போது அந்த ஸ்நான அறை நன்றாக பரிபாலிக்கப்பட்டிருந்தது. பிறகு அதை கவனிப்பார் இல்லை. ஆகவே வேறு மஞ்சன அறை கட்டிவிட்டோம்னு சொன்னான் கோட்டை தலைவன். அதை கேட்டு இகழ்ச்சியா சிரிச்ச டைபீரியஸ் கோட்டை தலைவனை பார்த்து, கோட்டை தலைவரே, இன்று முதல் ராணியை நன்றாக கண்காணிக்க வேண்டும். அவள் செயல்களை கவனிக்க திறமையுள்ள ஒற்றர்களை ஏவுங்கள். அவள் எதை செய்தாலும், எந்த இடத்தை நோக்கினாலும், யாரிடம் பேச முயன்றாலும் அத்தனையும் கவனிக்கப்பட வேண்டும்னு சொன்னான். ஏன், ராணி உங்கள் சொற்படி கேட்கவில்லையான்னு கேட்டான் கோட்டை தலைவன். கேட்டுவிட்டால் அதனால்தான் அஞ்சுகிறேன். கேட்காதிருந்தால் பயப்பட மாட்டேன். ராணி ஒரே இரவில் மனதை மாற்றிக்கொண்டது வியப்பையும் அச்சத்தையும் ஒருங்கே தருகிறது. எதற்கும் எச்சரிக்கையுடன் இரு. ராணியை நன்றாக கவனியும்னு சொன்னான் டைபீரியஸ். டைபீரியஸோட உத்தரவுப்படியே ராணியோட ஒரு நடவடிக்கையையும் ஒற்றர்கள் கவனிச்சாங்க. ஆனா டைபீரியஸ்க்கு அந்த இரவு சம்பந்தமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. மர்மத்தை உடைக்க முடியாம எப்பயுமே எச்சரிக்கையா இருந்தான் டைபீரியஸ். அவன் புகாரை யவனர்களோட படைத்தளமாக்குற வேலையில மும்மரமா இறங்கினான். ஆனா அவனோட திட்டங்களை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாத ராணி அவன் எதை செஞ்சாலும் அதை ஆமோதிச்சா. எந்த சொரணையும் இல்லாம நடமாடின ராணி எப்பயுமே சோழப்படை உபதலைவனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா. அவனை நினைச்ச சமயங்கள்ல எல்லாம் இளஞ்செழியன் பேராபத்துல சிக்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தான். அவன் போன யவனர் கப்பல்லையே தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடும்ன்ற தீர்மானத்துக்கே வந்தான் இளஞ்செழியன். அப்படி இளஞ்செழியனை சூழ்ந்து இருந்த ஆபத்து என்ன, இளஞ்செழியனோட நிலைமை என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.